இப்ப இந்து கோயில்கள்ல வருமானம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க கையகப்படுத்திட்டீங்களா? நான் திரும்ப கேட்கறது, ஏன் வந்து மசூதி உங்க கண்ணுக்கு தெரியல, ஏன் வந்து திருச்சபை உங்க கண்ணுக்கு தெரியல, ஏன் மற்ற மதத்தினுடைய என்ன வழிபாடுத்தாலும் உங்க கண்ணுக்கு படல, இது மட்டும் உங்க கண்ணில் திரும்ப படுது? எங்ககிட்டே கொடுங்க நான் கேட்கல. இஸ்லாமுடைய கோவில்ல அந்த இஸ்லாம் மதத்திட்டே கொடுத்துட்டீங்க, சபைக்குள்ளதும் சபையை சேர்ந்தவங்களையும் கொடுத்துட்டீங்க. ஆனா எங்களுடைய கோவில் மட்டும் ஏன் நீங்க இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க? அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்ல எங்களுடையது அப்படின்னு நீங்க யார சொல்றீங்க? இந்த கையில கொடுக்க முடியாது. இந்துக்கள்னு நீங்க அந்த பூசி மொழிகிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்துக்கள்ங்கிற வார்த்தையவே ஒத்துக்க மாட்டேன், பார்ப்பனர்கள் தான் நாங்க அப்படின்னு. எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுல விருப்பமே கிடையாதுப்பா. முதல்ல ஒரு ரைட்டராவோ ஒரு கவிஞராவோ எனக்கு இப்படி பிரிவுபடுத்தி பாகுபடுத்தி பேசுறது விருப்பமே கிடையாது. பெரிய அளவுல உறுப்பினர்கள் வச்ச கட்சியும் அது இருக்காங்க. அப்படி சொல்லாதீங்க. 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொன்னா 10 லட்சம் கூட சேர்க்கல. அதனால மிக அதிகமான, சரி அத வெளிப்படையா சொல்லுங்களேன். யாருக்காவது ஐடி கார்டு இருக்கா? உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டு இருக்கா பிஜேபில? நீங்க பாஜக ஐடி கார்டு இருக்கு. அதான் அந்த தாய் கட்சிக்கு ஐடி கார்டு இருக்கா? இல்ல அதாவது இல்ல இப்ப ஐடி கார்டு இருக்கு இல்லங்க, செகண்ட் விஷயம் இல்ல. அதுதான் முக்கியம். அப்புறம் நீங்க கிளைம் பண்ணலாம். என் கேள்விக்குள்ள வாங்க. நீங்க அத கிளைம் பண்ணவே முடியாது. கேள்விக்குள்ள வர மாட்டேங்கறீங்களே. நீங்க மிக அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சிங்கறத வித்ட்ரா பண்ணுங்க. நான் ஓகே, அது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுங்க. வணக்கம். இந்த கோவில் பூசாரிகள், பிறகு அந்த கோவிலுக்கு வழிபாடு பூஜை செய்யக்கூடிய சாமியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு விஷயத்தை முன் வைக்கிறாங்க. கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து ஏன் வந்து அந்த கருவறைக்குள்ள வரணும்னு சொல்லி ஏன் திரும்ப நீங்கள் அதே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க? அதாவது சில இடங்கள் எங்களுக்குன்னு இருக்குது, நாங்கள் ஃப்ரீயாக அந்த ஸ்பேஸ் எங்களுக்கான விஷயமா நாங்கள் பூஜை பண்ணுறது இடமா வச்சுருக்கோம், அந்த இடத்துக்குள்ள வரணும் ஏன் நீங்கள் ஆசைப்படுறீங்க? அதை வச்சு நீங்கள் எங்களை டோட்டலாக பிராண்ட் பண்ணி எங்களுக்கு எதிராக, எங்கள் சமூகத்துக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு கருத்தை வந்து நிறுவ பார்க்குறீங்கன்ற ஒரு விஷயத்தை அவங்க வைக்கிறாங்க. ஒன்று. இப்போ இந்த பக்கம் என்னென்னா, இப்போ யார் வந்து பாதிக்கப்படுறாங்க, யார் வந்து அங்கே வந்து தடுக்கப்படுறாங்க அப்படின்னு அந்த மக்கள் யாருமே தான் பாதிக்கப்பட்டதாவோ தான் வந்து அவமானப்படுத்தப்பட்டதோ நினச்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. இது நீண்ட காலமாக இருக்கிற பேட்டர்னாக இருக்குது. அவங்களும் போகிறாங்க, அந்த இடத்துல இருந்து கும்பிட்டு வராங்க, இங்கே வந்து வரக்கூடாதுன்னா ஓகே வரல அப்படின்றது நின்றுட்டு வந்துடுறாங்க. ஆனால் அவங்களுக்காக வெளியிலேருந்து நீங்கள் வந்து அவங்க அவமானப்படுத்தப்பட்டாங்க செஞ்சிடான்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அவங்க அதை ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. திரும்ப அடுத்த இந்த கோயிலாட்டி அடுத்த கோயில் போகிறாங்க, ஒவ்வொரு கோயிலுக்கும் போயிட்டு இருக்காங்க. எல்லா கோயிலும் இதே பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கலாம்? இல்லை, இந்த கருவறை என்பது இப்படிப்பட்ட ஒரு இடம், இதுக்குள்ளே நாங்கள் தான் வர முடியும்னு யார் சொன்னாங்கிறதா இப்போ நம்மளோட ஒரே கேள்வி. சரி, நீங்க தான் உள்ள வரலன்னா உங்களுக்கு என்ன சிறப்பான இயல்புகள் இருக்கு, உங்களுக்கு என்ன சிறப்பான அடையாளம் இருக்கு, அதை நினைச்சு பாருங்க. 2024 நவநாகரிகமான யுகம். இந்த யுகத்துல ஒருத்தரை நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுகின்ற காட்சி அரங்கேறுகிறது அப்படின்னா இவ்வளவு ஊடகங்கள் மூலமா நம்ம டக்குன்னு பார்த்துடுறோம். அப்போ 1 நூற்றாண்டுக்கு முன்பு வரைக்கும் 20 நூற்றாண்டா என்னென்ன காட்சிகள்லாம் அரங்கேற்றி இருப்பாங்க இந்த பார்ப்பனர்கள்? நமக்கு கண்ணுக்கு தெரியாத காட்சிகள், காதில் இது வரைக்கும் கேட்காத செய்திகள் எல்லாமே நடந்திருக்கும்ல. அந்த பதைபதைப்பு தான் எனக்கு இருக்கு, வேதனையா இருக்கு. இன்னமும் இவர்கள் மனிதர்களாக மாறவே மாட்டார்களா? அது எப்படி இவங்க கிளைம் பண்றாங்க? பிரம்மனின் முகத்திலிருந்து பிறந்தவர்கள்லாம் உயர்ந்தவர்கள், மற்ற 3 வர்ணத்தாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்வதற்கான உரிமையை இவங்களுக்கு யார் கொடுத்தா? அதுதான் நம்மளோட ஒரே கேள்வி. அதை தவிர நம்முடைய இசை கடவுள் அப்புறம் மாஸ்ட்ரோ அப்படின்லாம் நம்ம கொண்டாடுற இளையராஜா அவர்களுக்கு இந்த அவமானம் என்பது தமிழர்கள் என்கின்ற முறையில் நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பாயசமா பாசிசமான்னு ஒரு கேள்வியை கேட்டாங்கல்ல இப்போ சமீபத்தில். பாசிசம் என்ன பண்ணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாயசம், திராவிட மாடல் ஆட்சிங்கிறது பாயசம். ஏனென்றால் அத்தனை பேருக்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வித்தியாசத்தை இன்றைக்கு இளையராஜா அவர்கள் புரிந்திருப்பார்கள். ஏன் அதை நான் சொல்கிறேன் அடிக்கோடிட்டுன்னா, ஒரு புத்தகத்தின் முன்னுரையில் இதே இளையராஜா தான் எழுதினார், அண்ணல் அம்பேத்கரை விடவும் அறிவர் அம்பேத்கரை விடவும் நம்முடைய பிரதமர் உயர்ந்தவர் என்று சொன்னார் இல்லையா? அது எப்படிப்பட்ட தவறான ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அத்தனை பேரும் அப்போ கொதிச்சு போனோம். இன்றைக்கு அவருக்கு அது புரிந்திருக்கும் நிச்சயமாக. அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், தந்தை பெரியார் கொண்டு வந்த தீண்டாமைக்கு எதிரான போராட்டம், இதெல்லாம் இல்லைன்னா இன்னமும் கூட நம்மை நசுக்கி இருப்பார்கள் இந்த பார்ப்பனர்கள் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சாட்சியாக நடந்தது. அதில் அந்த இசை வெளியீட்டு விழா நடக்குது. அப்போ ஜீயர்கள் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, முக்கிய விருந்தினர்கள் ஒரு பக்கத்தில். இளையராஜா மேடைக்கு வர்றாரு, எல்லாரும் எழுந்து நின்று அவரை கரகோஷமிட்டு அழைக்கிறாங்க. அப்போ அவர் நினச்சிருப்பார், ஆஹா இந்த புலகாங்கிதம், இந்த புல்லரிப்பு, இந்த பெருமை, இந்த கௌரவம் எல்லாமே நமக்கு தொடர்ந்து வரும் அப்படின்னு. அந்த நினைப்பில் தான் கோயிலுக்கும் போயிருப்பார் ஜீயர்களோடு சேர்ந்து. ஆனால் ஜீயர்கள் உள்ளே போக முடிகிறது, இவருக்கு தடுப்பு கிடைக்கிறது என்றால் இதுதான் 20 நூற்றாண்டுகளாக கடவுளுக்கு
அருகில் இருப்பவர்கள் யார் என்றால் இந்த பார்ப்பனர்கள். அர்த்த மண்டபத்தை தாண்டி நீ உள்ள வரக்கூடாதுன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? அர்த்தமில்லாத மண்டபமாகத்தானே இருக்கு. அதிலும் குறிப்பா இது வந்து மார்கழி மாசம், திருப்பாவை மாதம், அதே ஆண்டாள் கோயில். அந்த 12 ஆழ்வார்கள்ல ஆண்டாளும் திருப்பான ஆழ்வாரும் ரொம்ப முக்கியம். ஏன்னா 2 பேரும் தான் அவர்களுடைய பெற்றோர்கள் பெயர் தெரியாதவர்கள். அப்படின்னா நினைச்சு பாருங்க. ஆனா ஆழ்வார்கள்ங்கிற அந்த பட்டியல்ல இவங்களை வச்சு நம்ம கொண்டாடுறோம். அப்போ உங்களுடைய பிறப்பு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுடைய செயல்பாடுகள் தான் உங்களை தீர்மானிக்குதுங்கிற அந்த சிந்தனை கூட பார்ப்பனர்களுக்கு இல்லையா? வேதம் படிச்சவங்கனால அவங்க எல்லாருமே உயர்ந்தவர்கள் ஆயிடுவாங்களா? அந்த வேதம் கடவுளின் மொழின்றாங்க. கடவுள் எப்போ வந்து சொல்லிச்சு? அதுக்கான ப்ரூஃபை கொடுங்க, அதற்கான தேதியை சொல்லுங்க, அதற்கான ஏதாவது ஒரு சான்றை சொல்லுங்கன்னு தானே நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம். அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு கட்டுக்கதையை வச்சு தேவர்கள் மொழி, இறைவனின் மொழி, அது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொன்னால் அது இறைவனா அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக இருக்குது நம்முடைய திராவிட மண்ணில். அதுக்கு என்ன பதில் இருக்கு? ஆனால் இன்னைக்கு இளையராஜாக்கு புரிஞ்சிருக்கும், நீ என்னதான் உயர்வான சாதனை செய்யலாம், திருவரங்கம் கோயிலுக்கு நீங்கள் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்கலாம், திருவண்ணாமலை கிரிவல பாதைக்கும் நீங்கள் கொடுத்துருக்கலாம், எதுவுமே எங்களுக்கு பொருட்டில்லை, நீங்கள் பிரம்மனின் முகத்தில் பிறக்கவில்லை, அதனால் உங்களுடைய இடம் வெளியே தான் அப்படிங்கிறத செய்து காட்டியிருக்காங்க. இது நாம் தமிழர்களாக, இந்திய குடிமக்களாக நாம் அத்தனை பேரும் வெகுண்டெழ வேண்டிய ஒரு விஷயம். இளையராஜா வேண்டுமானால் பிரதமர் மோடிக்கு மிகப்பெரிய பரிவட்டத்தை கட்டி இருக்கலாம். ஆனால் நாம இளையராஜாவுக்கு உடன் நிற்கிறோம். அவருக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் ஏற்பட்டது. ஆனால் இளையராஜாவுக்கு இன்றைக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும். பாயசமா பாசிசமா? பாசிசம் என்ன செய்யும்? உங்களை வெளியே நிற்க வைக்கும். பாயசம் என்ன செய்யும்? திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாரையும் அர்ச்சகராக்கி கோயிலுக்குள் அழைத்து செல்லும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னா, ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு இப்போ பேங்க்ல எம்டி ரூம்னு தனியாக இருக்கும். அந்த எம்டி மட்டும் தான் போவார். அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் இருப்பார், மேனேஜர்னு ஒரு ரூம் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேபின் இருக்கும். சில ஏரியா வந்து ரிசப்ஷன் ஏரியா இருக்கும், இதுதான் யாரும் வரக்கூடாதுன்னு இருப்பாங்க. காமன் ஆடியன்ஸ் வராங்களா, அவங்க ரிசப்ஷன் இந்த ஏரியாவில் தான் உட்காரணும் அப்படின்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஹைரார்க்கில் வச்சுக்கிற மாதிரி கோயிலுக்குள்ளே இருக்கிற ஹைரார்க்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கோயிலுக்குள்ள ஹைரார்க்கி இருந்தால் அது கோயிலே கிடையாது. கோயில்ங்கிறது கடவுளை உணர்கின்ற ஒரு இடம். கடவுள்ங்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர் தானே. பேங்க்னு நீங்க அடையாளம் சொல்றீங்க, கல்லூரிகள்னு சொல்லலாம், பள்ளிகள்னு சொல்லலாம், எல்லா ஒர்க் பிளேஸும் சொல்லலாம். ஒர்க் பிளேஸோட நேச்சர் வேற, அது யாராவது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு உரியதாக இருக்கும். ஆனால் கோயிலுங்கிறது அப்படி இல்லையே. கோயில் என்பது இறைவனை உணர்கின்ற இடம், இறைவனுக்கான இடம்னு சொல்லும்போது அங்கே இறைவனை தரிசிக்க விரும்புகின்ற யார் வேணாலும் வரலாம். சரி, யார் வேணாலும் வரலாம்னா அந்த கருவறைக்குள்ள நீ இவங்க மட்டும்தான், பார்ப்பனர்கள் மட்டும்தான் உள்ள போலாங்கிற அந்த சட்டத்திட்டத்தை உருவாக்கியது யார்? அதுதான் ஒரே கேள்வி. அதுக்கு உடனே அவங்க அந்த மனு அதர்மம், நான் மனு தர்மம்னு சொல்லவே மாட்டேன், மனு அதர்மம், அதைத்தான் தூக்கிட்டு வருவாங்க துணைக்கு. அந்த மனு அதர்மத்துல என்ன சொல்லுது? 4 வர்ணத்தை சொல்றாங்கல்ல, பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள் பார்ப்பனர்கள், மீதி 3 பேரை அவர்ணத்தார் அப்படிங்கிறாங்க, அவர்ணத்தார் அப்படிங்கிறாங்க. அந்த அவர்ணத்தார்லாம் அந்த மனுநீதியில பிராமணர்கள் எப்படிப்பட்ட வாழ்வியலை வாழ வேண்டும், அவங்களுக்கான கடமைகள் என்ன, அவர்களுக்கான தொழில் கடமைகள் என்னன்னு ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது மீதி 3 வர்ணத்தாரை எப்படி வாழணும்னு ஒரு கட்டளைகளை கொடுக்குறாங்க. நமக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, இந்த நூல் பிராமணர்களுக்கானது, பார்ப்பனர்களுக்கானது, நீ உங்களுக்கு என்ன வேணா சொல்லிக்கோ, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனா மற்ற 3 வர்ணத்தாரும் இப்படித்தான் வாழணும், நீங்க 3 பேரை அடிமை சேவகம் செய்ய வேண்டும் அவர்களுக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அப்ப அந்த மனு நீதிங்கிறது தவறான நூல் தானே. அப்புறம் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, அங்க கருவறைக்கு உள்ள போக கூடாதுன்னு சொன்னா மற்ற பக்தர்கள்லாம் வெளியே வந்துடுறாங்க இயல்பா, அது ஒரு அவமானமா நினைக்கல அப்படின்னு. ஆனால் 1924 மாதவன் என்கின்ற ஈழவர் அவருடைய வழக்கறிஞர் தொழில் செய்கிறார். அவருக்கு அந்த பார்ப்பனர்களின் கொண்டாட்டத்தை மீறி அவருக்குள்ள நீதிமன்றத்துக்கு போக முடியல, அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல. ஏன்னா அவர்கள் எல்லாரும் உயர்ந்த சாதியினர், அவர்கள் கண்ணில் படும்படி இவர் நடந்து போகக்கூடாது, அந்த சாலையை கடக்கக்கூடாது, அந்த அரண்மனைக்குள் செல்லக்கூடாது. அதனால் வந்ததுதான் இந்த வைக்கம் போராட்டம். அப்போ ஒரு மிகப்பெரிய கொடுமை இருந்திருக்கு. என்னன்னா, ஈழவர், புலையர், தீயர்னெல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் 36 அடி தள்ளி நிற்கணும், 96 அடி தள்ளி நிற்கணும். அப்புறம் உயர்குடியில் பிறந்தவர்கள் பக்கத்துல வந்துட்டா, நேருக்கு நேரா பார்த்துட்டா, அவங்க கண்ணு மேல சுண்ணாம்பு பொடியை தூவி இருக்காங்கப்பா. இதெல்லாம் என்ன கொடுமை! அந்த கீழ்குலத்தில் பிறந்ததாக இவர்கள் சொல்லுகின்றவர்கள் கண்ணில் சுண்ணாம்பு தூளை போட்டிருக்காங்க. போராடினாலும் இதே தண்டனை தான். அப்புறம் உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு நேராக இவங்க வந்துட்டாங்கன்னா உடனே ஓன்னு கத்திக்கிட்டு
அது உயர்குடி பிறந்தவர்களுடைய கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு ஓடணுமா. அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற மரத்து மேல கத்திக்கிட்டே போய் மேல உட்காரணுமா, அந்த உயர்குடியில் பிறந்தவர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போற வரைக்கும். அப்படி தீண்டாமை, பார்க்காமை, கண்ணுக்கு கண்ணா பார்த்துட்டா கூட உங்களுக்கு கொடுமை வந்துடுது, தீண்டாமை வந்துடுது, தீட்டு வந்துடுதுன்னா இது எப்படிப்பட்ட அநியாயம். அந்த உணர்ச்சியை உருவாக்க வேண்டியது ஊடகவியலாளர்களாகிய நம்முடைய கடமை. உன்னை உள்ள விடலியா, எதிர்த்து நின்று இப்ப சமீபத்துல ஒரு காணொளி வந்தது இல்ல, சிதம்பரம் கோயில்ல கிரிக்கெட் விளையாடினப்போ நம்முடைய தமிழ்நாட்டு அன்பர் தான் ஒருத்தர் அதை படம் பிடிச்சு நீங்க எப்படி கிரிக்கெட் விளையாடலான்னு கேட்டாரு. நான் கடந்த மாதம் அதே சிதம்பரம் கோயில் போனப்போ தீபாவளி நேரம் அவங்க பார்ப்பனர்கள் வீட்டு குழந்தைகள் அங்க பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. அதை நான் காணொலி எடுத்து போட்டேனே. அப்போ இது அவர்களுடைய வீடு என்று சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அது அவங்க வீட்டுக்காக அவங்க லோன் கட்டினாங்களா, இஎம்ஐ கட்டினாங்களா, ஒரு செங்கல் வாங்கினாங்களா, சுண்ணாம்பு அடிச்சாங்களா? அங்க இருக்கிற சிலைகளை உருவாக்கியது நம்முடைய தமிழர்கள், கோயில்களை கட்டியது நம்முடைய தமிழர்கள், தமிழ் மன்னர்கள். அங்க கல் சுமந்து, கல் உடைத்து, தண்ணீர் பாய்ச்சி எல்லா வேலையும் செஞ்சது நம்முடைய தமிழ் மக்கள். இதை கேட்க வேண்டிய உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அதை கேட்காம நாம இப்ப வெளியில வர்றோம்னா தமிழர்களாகிய நாம் எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை மீண்டும் கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த கோயில் எல்லாமே தமிழ் மன்னர்கள் கட்டியது, எங்களுடைய சொத்து. அதனால் கோயிலில் இருந்து அரசு வெளியே வர வேண்டும் என்றால் நாங்கள் வெளியே வர தயாரா இல்லை. ஏனென்றால் அப்போ மன்னர்கள் தான் அரசு, இப்போ அரசாங்கம் என்று மக்களுடைய அரசாங்கம் இருக்கிறது. அதனால வெளியில வர வேண்டியது இந்த பார்ப்பனர்கள் தானே தவிர அரசு இல்லை. தமிழ்நாடு அரசு எத்தனையோ புரட்சிகரமான கொள்கை முடிவுகளை எடுத்துதான் அந்த கருவறைக்குள் அனைத்து சாதியினரையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. பெண் ஓதுவார்கள், அதை நினைச்சு பாருங்க. பெண்கள் கோயிலுக்குள் வரவே கூடாது என்று சொன்ன காலத்தில் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் பெண் ஓதுவார்களை பணி நியமனம் செய்திருக்கிறார் என்றால் இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சிகரமான திட்டங்கள். அதனால இப்படித்தான் நாம் மனமாற்றத்தை இப்ப பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய மனமாற்றத்தை உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. அதனால இது மாதிரி விவாதங்கள் ஒரு ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த கருத்து பரிமாறல், இதன் மூலமாகத்தான் நாம் அந்த மாற்றத்தை உருவாக்க முடியும். இன்னொரு வேண்டுகோள் இருக்குப்பா. தமிழர்களாகிய நாம் கோயிலுக்கு போனா நிர்மலா அம்மா சொன்னாங்க தெரியுமா, எங்க போடணுமோ அங்க போடுன்னு. நாம தட்டுல நம்ம தட்சணை போடக்கூடாது. அந்த ஒரு முடிவை நாம ஏன் ஒட்டுமொத்தமா தமிழர்களா எடுக்கக்கூடாது? தட்டுல தட்சணை போடாதீங்க. மீனாட்சி அம்மன் திருக்கோயில்ல காலை பூஜைக்கு அந்த முக்கியமான மீனாட்சி அம்மன் கருவறையில பணியாற்றுவதற்கு அந்த பார்ப்பனர்கள்ட்ட எப்படிப்பட்ட போட்டி நடக்கும் தெரியுமா? ஏன்னா அங்க இருக்க பெரும் தொழிலதிபர்கள் அல்ல வீடு வாங்கினவங்க எல்லாருமே சாவியை கொண்டு வந்து அங்க காலையில வச்சு கும்பிட்டுட்டு ஒரு ஆசி பெற்று போறதுங்கிறது இயல்பா நடக்கிறது. அப்படி வரும்போது அப்படியே அள்ளி வைப்பாங்க ரூபாயை. அதை நான் சிதம்பரம் கோயில்லையும் பார்த்தேன். உங்களுக்கு கூடுதலா ஒரு குங்குமமோ திருநீரோ கிடைக்கணும்னா நீங்க தட்டுல ஏதாவது போட்டாதான் கிடைக்குதுன்னா இந்த குங்குமத்தையும் திருநீரையும் கூட தமிழ்நாடு அரசு தான் அவங்களுக்கு கொடுக்குது கோயிலுக்கு. அது தீர்த்தம் கொடுக்குறாங்க, அது தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற தண்ணீர். எதுக்குமே இவங்க எந்த பைசாவும் செலவு பண்றதில்லை. ஆனா நம்ம கிட்டே இருந்து அப்படியே சுரண்டிக்கிட்டே இருக்காங்கன்னா நாம் தான் விழித்தெழ வேண்டும். இல்லை, இப்போ நீங்கள் கோவிலை அவங்களோட பிட்டியில் விட்டுறக்கூடாது, கவர்மெண்ட் தான் ரன் பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரி சர்ச்சஸ் இருக்குது, இந்த மாதிரி மசூதிகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்களா? அதெல்லாம் அந்த மத சார்ந்த குருமார்கள் நடத்துகிறாங்க மாதிரி இதை நாங்கள் நடத்துகிறோமே, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறாங்க. எந்த சர்ச்சாவது மன்னர்கள் கட்டினாங்களா? எந்த மசூதியாவது மன்னர்கள் கட்டினாங்களா? இது கோயில் எல்லாமே நம்முடைய தமிழ் மன்னர்கள் கட்டினது. அதுல சமத்துவத்தை உருவாக்க வேண்டும், யார் வேண்டுமானாலும் உள்ளே வரலாங்கிறதுக்காக தான் அவங்க அப்படியான பல வகைகளில் கட்டி இருக்கிறார்கள். இதுல இவங்களோட பங்கு என்ன இருக்கு? சர்ச்சு கட்டினது தனியார் அமைப்பாக இருக்கும், மசூதி கட்டினது தனியார் அமைப்பாக இருக்கும். அதுல நீங்க அரசு தலையிட முடியாது. மன்னராட்சி தான் முடிஞ்சு இப்ப மக்களாட்சி வந்துருச்சு. அதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். முன்பு மன்னருங்கிறதா அரசு, இப்போ மக்களாட்சி தான் அரசு. இல்லை, அப்படி பார்த்தா இப்போ நீங்கள் சர்ச்சஸ் யார் கட்டினான்னு கேட்குறீங்க. சர்ச்சஸ்ங்கிறது பிரிட்டிஷ்னு சொல்லி இங்கே வந்தாங்க. ஒரு காலத்தில் பிரிட்டிஷ் அங்கே அரசாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 250-300 ஆண்டுகள் பிரிட்டிஷ் அங்கே அரசாக இருந்திருக்காங்க பார்த்துறோம். இப்போ அவங்க கட்டின திருச்சபைகளுக்கு அப்போ அந்த சபையில் இப்போ கவர்மெண்ட் தான் எடுத்துக்கணும். ஏன் அதை மன்னருக்கு இங்கே ஒரு பார்வை பார்க்குறீங்க, இதுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இல்லை? இப்போ சர்ச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டா கூட தனியார்கள் தான் எல்லாத்தையும் உருவாக்க, அந்த கிறிஸ்துவ சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு தேவாலயத்தை உருவாக்குறாங்க. நம்ம தெருவிலேயே நிறைய சர்ச் இருக்கு. அது எல்லாமே அந்தந்த குழுவாக
குழுவாக சேர்ந்து இல்ல, அவர்கள் என் கேள்வி உருவாக்குவது. வந்து நான் சர்ச்சஸ்ன்னு சொல்லி இந்த பிரிட்டிஷ் மட்டும் புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து முகலாயர் படையெடுப்புக்கு பிறகு முகலாயர்கள் வந்ததுக்கு பிறகு அவங்க தான் மன்னர்கள் இருந்தாங்க, அவங்க தான் ஆட்சி பண்ணாங்க. அவங்க ஆட்சி பண்ணது பல கோவில்கள் அவங்க உருவாக்குனாங்க, அவங்களோட மசூதியில் உருவாக்குனாங்க. இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா மன்னர் எப்படி இந்து மன்னர்களாக இருக்காங்க, எப்படி வந்து இஸ்லாம் மன்னர்களாக இருக்காங்க. ஒவ்வொருமே மன்னர் காலகட்டத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷோட ஆட்சியாளர்கள் வராங்க, அவங்களாம் சேர்ந்து தான் அந்த சபையை நிறுவுறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற ஒரு மக்களாட்சி பர்டிகுலராக இந்து மதத்துடைய கோவிலில் மட்டும் தங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எது சரியான பார்வையாக கண்ட்ரோல்ல எடுத்துக்கிறதுன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? அதை நிர்வாகம் செய்வதுதான் தமிழ்நாடு அரசோட வேலையா இருக்கு. அரசு நிர்வாகம் தான் நிர்வாகம் செய்யுது. செய்யட்டும். அரசு ஆமா. மதச்சார்பற்ற அரசு எல்லாத்தையுமே ஒண்ணா நிர்வாகம் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. எங்களோட கோவிலை மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்களே, ஏன் இந்த மாதிரி வந்து இஸ்லாமுடைய மசூதியில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, திருச்சபையில் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரியான விஷயத்தை அவங்க வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. அவங்க சொல்ற விஷயத்துல நியாயம் இல்லைன்னு பார்க்கலாமா? இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என் வீட்ல ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் என் வீட்டு பிரச்சனை தான் முதல்ல கவனிக்கணுமே தவிர பக்கத்து வீட்டுல அதே மாதிரி நடக்குது, நீ ஏன் அதை பத்தி பேசலன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான தார்மீகமும் கிடையாது. இந்து மதம் தான் தாய் மதம்னு சொல்றோம். தாய் மதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தான் பேசியாகணும். அதை தவிர இந்த நம்முடைய அரசு என்பது நம்முடைய மன்னர்கள் தான் அப்போ அரசா இருந்தாங்க, அவர்கள் கட்டிய கோயில்கள். அதை இப்போ நம்ம மக்களாட்சியே அரசான்னு சொல்றோம். அப்போ நம்முடைய பொறுப்பு தானே, நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே அங்க அரசாங்க. இல்ல, அந்த பொறுப்பு எல்லாத்துக்கும் பரவலா எடுத்துக்கோங்க, ஏன் வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் பொறுப்பு எடுத்துக்கிறீங்க கேக்குறாங்க. தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் நிர்வாகம் செய்வதற்கென்று அங்கேயும் குழுக்கள் இருக்கு, பெரும்பான்மையான குழுக்கள் இருக்குல்ல அங்க. அதே மாதிரி இங்கேயும் அறங்காவலர் இதுக்கு நாங்களே குழுக்களா நாங்களே செயல்பட்டு அறங்காவலர் கவர்மெண்ட் வர வேண்டாங்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் வர வேண்டாம்னா அது எப்படி? இது முற்ற முழுக்க இதுதான். இப்பவே இவ்வளவு ஆட்டையை போடுறாங்க கோயில்ல, அரசு வர வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம்னா நீங்க எப்படியெல்லாம் கொள்ளை அடித்தீர்கள்ங்கிறத நீதி கட்சி காலத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி அங்க இருந்த கழஞ்சு பொண்ணெல்லாம், சாமியோட பொண்ணெல்லாம் மாமி வீட்டுக்கு போச்சு, அதெல்லாம் பொதுமக்கள் புகாரா கொடுத்ததுனால தான் நீதி கட்சி காலத்துல இந்து சமய அறநிலையத்திலே உருவாக்கப்பட்டது. அதனால நீங்க உள்ள வர வேண்டாம்னு சொன்னா இப்போ இவ்வளோ கட்டுப்பாடு இருந்துமே நீங்கள் செய்கின்ற கொள்ளையடித்தலை நம்மால் பார்த்துட்டு சும்மா தானே இருக்கோம். இன்னுமே இல்லாம போ அப்படின்னா எப்படி? இல்ல, இப்ப அவங்க வைக்கிற மாதிரி இப்ப இந்து சமய அறநிலையத்துறைங்கிற மாதிரி இஸ்லாம் சமய அறநிலையத்துறை, கிறிஸ்துவ சமய அறநிலையத்துறை தேவையில்லையா? அவங்களுக்கென்று அவரவர் குழு இருக்கு, அவரவர் கண்காணிப்பு குழு. இதுதான் இந்து சமய அறநிலையத்துறை தான் நம்முடைய குழு. இது வந்து கவர்மெண்ட் எடுத்துல, இப்ப கவர்மெண்ட் இது நீங்க தனியா குழுவா பாக்குறீங்க, இது கவர்மெண்டோட டியூட்டியா மாறுது. இல்ல, பிரைவேட் டியூட்டியா இருக்கு. அந்த மாதிரி அந்த வாதத்தை அவங்க முன் வைக்கிறாங்க. இல்ல இது வந்து இந்து மதம் என்பது இந்தியாவில் தோன்றிய மதம். நீங்க அதை அப்படியாவது பாருங்க. கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ வெளிநாடுகளிலிருந்து இங்க வந்தது. அதனால நம்முடைய மதம் என்று சொல்லும் போது நம்முடைய இந்து மதம் தான் அதனுடைய மேலாண்மை தான் நம்முடைய பொறுப்பு. இப்ப நான் ஒரு வெளிப்படையா கேட்கிறேன். இப்ப கோவில்ல அர்ச்சனை செய்யக்கூடிய ஒரு அர்ச்சகர் அவர் வந்து கேட்கிறாரு, அவர் வந்து என்னன்னா, இப்ப நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், என்னுடைய கோவில் மட்டும், என்னுடைய கோவில்னா நான் அந்த மாதிரி அர்ச்சகர்கள் சமூகங்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்து கோவில்களை மட்டும் நீங்கள் வந்து கவர்மெண்ட் நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து மற்ற திருச்சபையிலையோ மசூதியிலையோ நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து அப்படி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, ஆனால் வந்து உங்களை நீங்கள் மதச்சார்பற்ற அரசுன்னு உங்களை கிளைம் பண்ணிக்கிறீங்க. எப்படி வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் வருவீங்கன்னு கேட்குறேன். இதுக்கு 2-3 பதில் இருக்குது. ஒன்று, அந்த பார்ப்பனர்கள் எங்களோட கோயில்னு கிளைம் பண்ணுறாங்களா, அது அவங்களோட கோயிலே கிடையாது. அதுக்காக அவங்க ஒரு சின்ன செங்கலை கூட நகர்த்தி வைக்கல, ஒரு டம்ளர் தண்ணி கூட அந்த கோயில் நிர்மாணம் செய்த போது இவர்கள் எதையுமே செய்யவில்லை. ஒரே ஒரு சிந்தனையோடு மூளையை மழுங்கடித்தார்கள். சமூகத்துக்கு என்ன சிந்தனைனா, நாங்கள் பிரம்மனின் முகத்தில் பிறந்தவர்கள், வேதம் படித்தவர்களுக்கு தான் இந்த சமூகத்தில் எல்லாமே உண்டு அப்படின்னு. என் கேள்வி நான் இன்னும் தெளிவுபடுத்துறேனே. அதாவது நான் வந்து எங்க கோயில்னு சொல்றது, நான் எங்க கோவில் கிடையாது, இந்துக்கள் கோவில். நான் வந்து ஒரு இந்து சமூகத்துடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கேன். நான் எனக்கும் கவர்மெண்ட்டும் நடக்கிற டிபேட். நீங்க ஒரு கவர்மெண்டா இருக்கீங்க, நான் வந்து ஒரு அர்ச்சகரா இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்து சமூகத்தின் பிரதிநிதியா நான் பேசுறேன். உங்களை பார்த்து கேட்கிறேன், ஏன் கவர்மெண்ட்டே நீங்க ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட் சொல்றீங்க, சொல்லிக்கிட்டு இந்து சமூகத்தோட கோவில் மட்டும் நீங்க எடுத்துக்கிறீங்க. என் பக்கத்துல வந்து ஒரு இஸ்லாம் கோயிலில் அர்ச்சகம் பண்ண கூட அர்ச்சகர் இருக்காரு, அதே மாதிரி வந்து மசூதியில பண்ணக்கூடிய ஒரு அர்ச்சகர், அதே மாதிரி சபையில் பண்ணக்கூடிய அர்ச்சகர்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்களோட விஷயம் எதுவுமே நீங்கள் எடுத்துக்காம என்னோட விஷயத்தை எடுத்துக்கிறீங்களா, ஏன் அப்படின்னு கேட்குறேன். ஏன் பாரபட்சம்னு கேட்குறேன். மதச்சார்பற்ற அரசு தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்கின்ற செயல் இருக்கு இல்லையா, அதான் மற்ற வழிபாட்டு தலங்களை நாங்கள் தொந்தரவு செய்வதில்லை. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குது, யோகின்னு பேரை வச்சுட்டு இருக்கிற முதல்வர் அங்கே என்ன பண்ணுறார், புல்டோசர் பாபாவா இருக்கக்கூடியவர் மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்தொழிக்கிறார்ல. அப்போ நீங்கள் மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லிட்டு மற்ற வழிபாட்டு தலங்களை அழித்தொழிப்பது தான் தவறு. ஆனா மற்ற வழிபாட்டு தலங்களை நாங்கள் தொந்தரவு செய்வதில்லை. இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கு மற்ற மதத்தின் வழிபாட்டு தலங்கள். இதுதான் மதச்சார்பற்ற நாடு.
மதச்சார்பற்ற தன்மை. இப்ப இந்து கோயில்களில் வருமானம் நல்லா வருது அப்படிங்கிறதுக்காக இதை நீங்க கையகப்படுத்திட்டீங்களா? இந்து கோயில்களை ஏன் வந்து நான் திரும்ப கேட்கறது, ஏன் வந்து மசூதி உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஏன் வந்து திருச்சபை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, ஏன் மற்ற மதத்தினுடைய எந்த வழிபாடுத்தாலும் உங்களுக்கு கண்ணுக்கு படல, ஏன் இது மட்டும் உங்க கண்ணில் திரும்ப படுது? இந்து கோயில்கள் என்பதற்கும் பார்ப்பனர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இதை கட்டியது நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தமிழ் முன்னோர்கள், நம்முடைய தமிழ் மன்னர்கள். அவர்கள் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர்களை மட்டும் நீங்க முன்னோர்கள் சொல்றீங்களே, ஏன் வந்து இப்ப இஸ்லாம் படையெடுத்து வந்து மன்னர்களை ஏன் நீங்க நம்ம முன்னோர்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இப்ப இஸ்லாம் மதத்தை பின்பற்றவங்களுக்கு அவங்களோட முன்னோர்கள் என்ன பாபர் சொல்லுவார், அக்பர் சொல்லுவாங்க, அவங்க சொல்லுவாங்க. அவங்க காலகட்டத்திலேயே இங்க வந்து மசூதி கட்டப்பட்டுச்சு. அதே மாதிரி பிரிட்டிஷ் பேர்ல இங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அவங்களும் தங்களோட முன்னோர்களா பல பிரபுக்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க பேர்லயும் இங்க வந்து பல சபைகள் கட்டப்பட்டுச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களெல்லாம் நீங்க புறந்தள்ளிட்டு இதை மட்டும் கையில எடுத்துறீங்க? புறம் தள்ளிட்டுன்னு தப்பான வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன்னா மதச்சார்பற்ற அரசாக நம்ம அத்தனை பேரையும் அரவணைத்து தான் போகிறோம். அரவணைத்துங்கும் போது அவங்களை புறம் தள்ளவில்லை. அவர்கள் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது. அவர்களுடைய வழிபாட்டு பண்டிகைகள் வரும்போது அதற்கான பாதுகாப்பு எல்லாவற்றையும் நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனா மதச்சார்பற்ற அரசுன்னு சொல்லுகிற ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர் இயல்பாக தன்னுடைய பண்டிகை கொண்டாடி விட முடியுமா? அதுதான் இப்ப அதுதான் என்னோட கேள்வி அடிபடுது. நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது யூபில என்ன நடக்குது, குஜராத்ல என்ன நடக்குது, பாஜக என்ன பண்ணுது, நான் மணிப்பூர்ல என்ன நடக்குது, நான் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இல்ல என்னோட கேள்வினா தமிழ்நாட்டுக்குள்ள தான் என் கேள்வி. தமிழ்நாட்டுக்குள்ள குறிப்பா திமுக அரசு மீது தான் என் கேள்வி. நீங்க இப்படி ஒரு விஷயத்தை பேட்டர்ன் பின்பற்றீங்களே, இதை வந்து நான் நாட் ஒன்லி திமுக, அதிமுக வந்து இதே விஷயத்தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப டோட்டலா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நோக்கி தான் கேள்வி. சரிங்களா? கவர்மெண்ட் மட்டும் இங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு பேட்டர்னை பின்பற்றாங்க? ஏன் வந்து மற்ற சமூகத்தினுடைய விஷயத்தை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த பார்ஷியாலிட்டி ஏன்னு நான் கேட்கிறேன். இது எதனால அப்படின்னு கேட்கிறேன். இதுல பார்ஷியாலிட்டிங்கிறதுக்கு இடமே இல்லை. உண்மையிலே பார்ஷியாலிட்டியோட இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பார்ப்பனர்கள் தான் அப்படி இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தவிர இந்த மாதிரியான வேறுபாடுகள்லாம் நம்முடைய இந்துன்னு சொல்கின்ற இந்த அமைப்பில், இந்த உணர்வில் அல்லது நம்முடைய தமிழ் மண்ணில் காலகாலமாக இருந்ததே இல்லை. நம்முடைய மன்னர்கள் கட்டிய அந்த கோயில்கள் எல்லாருக்கும் வாசலை திறந்து விட்டதாகத்தான் இருந்தது. பார்ப்பனர்கள் உள்ளே வந்து தான் கருவறைக்குள்ள நாங்க மட்டும்தான் வரலாம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியிருக்காங்க. சரி, நீங்க இப்ப கேட்குற கேள்விக்கே வரலாம். அதை ஏன் நீங்க கைப்பற்றி வச்சிருக்கீங்க, எங்ககிட்டயே கொடுத்துருங்க அப்படின்றீங்க. அவங்கள்ட்ட எங்ககிட்டேன்னா நீங்க யாரை சொல்றீங்க? பார்ப்பனர்கள் கிட்ட. எங்ககிட்டயே கொடுங்க நான் கேட்கல. எங்க கோயில்கள் நீங்க எடுத்து நீங்க பண்ற மாதிரி இதே மாதிரி எல்லா கோயிலும் எடுத்துக்கோங்க. மதச்சார்பு இல்லாமல் எல்லா கோயிலோட நிர்வாகத்தையும் நீங்களே ரன் பண்ணுங்க, எடுத்துங்க. அப்படின்னா அது வந்து மதச்சார்பு அட்ரஸ் எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்குது அப்படின்னு நாங்கள் எடுத்துப்போம்ல. ஏன் வந்து ஸ்பெசிஃபை இதை மட்டும் எடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் நான். நீங்கள் எங்கிட்ட கொடுங்க நான் கேட்கல. இப்போ நீங்கள் அவங்களுக்கு தான் அவங்கள கொடுத்துட்டீங்க. இஸ்லாமுடைய கோவில்களை அந்த இஸ்லாம் மதத்திட்டே கொடுத்துட்டீங்க, சபைக்குள்ளதும் சபையை சேர்ந்தவங்களே கொடுத்துட்டீங்க. ஆனால் எங்களுடைய கோவில் மட்டும் ஏன் நீங்கள் இப்படி பிரித்து வச்சிருக்கீங்க? எங்களுது எங்கிட்ட கொடுங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா எங்களை எங்கிட்ட கொடுத்துருங்க. அப்படி இல்லாட்டி எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இல்லை, எங்களுடையது அப்படின்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க? பார்ப்பனர்களை சொல்கிறீங்கன்னா அவங்க கையில் கொடுக்க முடியாது. இந்துக்களை குறிப்பிட்டு இந்துக்கள்னு நீங்கள் அந்த பூசி மொழிகிற வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஏன்னா மிக சமீபத்தில் அந்த ஸ்ரீரங்கம் நரசிம்மனா அவர் ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்துக்கள்ங்கிற வார்த்தையவே ஒத்துக்க மாட்டேன், பார்ப்பனர்கள் தான் நாங்க அப்படின்னு. எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுல விருப்பமே கிடையாதுப்பா. முதல்ல ஒரு ரைட்டராவோ ஒரு கவிஞராவோ எனக்கு இப்படி பிரிவுபடுத்தி பாகுபடுத்தி பேசுறது விருப்பமே கிடையாது. எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா இவங்க அதையெல்லாம் சொல்றதுனால நாமளும் சொல்ல வேண்டியது. நான் அவங்களை புறந்தள்ளுறேன். நான் அவங்களை புறந்தள்ளிட்டு என் கேள்வி என்னன்னா, நான் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கு, அதை பத்தி பேசுறேன்னு சொல்றேன். இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் இப்படிதான் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அப்ப அப்படி இருக்கும்போது என்னோட வாதம் அப்படிதான். கவர்மெண்ட் ஆப்போசிட்ல இருக்கும்போது நான் ஒரு இந்து மதத்தை சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, இதே மாதிரி வந்து ஒரு இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த ஒரு நண்பருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அதே மாதிரி கிறிஸ்துவ சபையை சேர்ந்த ஒரு கேள்வி இருக்கும். அவங்களோட கேள்விக்கு கவர்மெண்டோட பதில் என்ன? இதுல சிம்பிளா ஒரே ஒரு பதில சொல்லலாம். இது வந்து பெரும்பான்மையானவர்களின் மதமாக இந்து மதம் இருக்கிறது. அப்போ பெரும்பான்மையானவர்களின் அரசாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கும்போது அவர்களுடைய நம்பிக்கையை, அவர்களுடைய சிந்தனையை, அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை பாதுகாக்க வேண்டியதும் அரசோட பொறுப்பா இருக்கு. இப்ப இதே இஸ்லாமியர்கள் வழிபாட்டு தலங்கள் அல்லது தேவாலயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதில் தலையிடுவதற்கோ அல்லது அதை கண்காணிப்பதற்கோ அல்லது அதை வழிநடத்துவதற்கோ அரசுக்கு உரிமை இருக்குது. இப்போ வக்ஃப் போர்டு அதோட நிலத்தை பற்றி ஒரு பிரச்சனை வந்தப்போ நம்முடைய தமிழ்நாடு அரசு அதற்கான பதிலை முன்னெடுத்துதா இல்லையா? அதே மாதிரி தான் இந்து கோயில்கள் என்பது நீங்களே திரும்ப ஊடகவியலாளர்கள் இந்த கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா இது பார்ப்பனர்களுக்கு சப்போர்ட் செய்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நான் உணர்றேன். திரும்ப அவங்க கேட்குறாங்க எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னா, இவர்கள்கிட்ட கொடுத்தப்போ அந்த கோயில்களில் இருக்கின்ற சொத்துகள் எப்படி கொள்ளையடிக்கப்பட்டன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் உருவானதா இந்து சமய அறநிலையத்துறை. அது நீதி கட்சி காலத்திலேயே அரசின் துறையாக உருவாக்கப்பட்டது, அதனுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக. இப்ப நீங்க சொல்ற வாதத்தை வந்து பிரதமர் மோடியும் பாஜக சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
எப்படி வந்து இந்து வழிபாட்டு தலங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை அதை வந்து சரியாக கையாளப்படணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இதே மாதிரி தான் இஸ்லாமிய சமூகத்துக்கு உட்பட்ட அவங்களுக்கு இருக்கிற சொத்துக்களை வகுப்பு போர்டு தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த வகுப்பு போர்டில் சில பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்களோ இந்து மதம் முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்பு நீதி கட்சி என்ன குற்றச்சாட்டை வச்சோ அதே குற்றச்சாட்டை இன்னைக்கு பாஜக வைக்குது, எங்கள் இஸ்லாமிய சமூகத்து மீது வைக்குது. அந்த இஸ்லாமிய வழிபாட்டு தலங்கள் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை தவற கையாளுறாங்க. அப்போ அதை நான் வந்து சிஸ்டமேட்டிக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து சட்டத்தை கையில் எடுக்கிறாங்க. இது என்ன தப்பு? இல்லை, இதில் சிஸ்டமேட்டிக்காக பண்ண வேண்டியது, இப்போ சமீபத்தில் ராமர் கோயில் கட்டினாங்கல்ல, அதில் நிலத்தை வாங்கும்போது அது 2 கோடியோ என்னவோ தான், ஆனால் விற்கும் போது அது 18 கோடியா உயர்ந்துடுச்சு. இந்த மாதிரியான கொள்ளை அடித்தலை தான் நீங்கள் முதல்ல சரி பண்ணணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற தவறுகளை சரி பண்ணலாம், அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போகலாம். முதல்ல நீங்கள் ராமர் கோயில் இன்சிடென்ட்ங்கிறது எப்படியாவது அங்கே அத்திப்பூத்த மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று நடக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கிற சொத்து நீண்ட காலமாக இருக்கிற சொத்து அது வந்து எப்பவுமே இருக்குது. இப்போ ராமர் கோயில் இப்போ இன்னைக்கு கட்டுவோம், நாளைக்கு கட்ட மாட்டோம் ராமர் கோயில். ஆனால் இந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கிற சொத்துக்கள் காலங்காலமாக இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் சொன்ன முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்து அது இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக எடுத்து கையாண்டுக்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்காக நாங்கள் கவர்மெண்ட் உள்ள வருதுன்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறை உருவாக்குறீங்களோ அந்த மாதிரி அவங்க நேஷனல் லெவலில் ஒரு இஸ்லாமிய சமய அறநிலையத்துறை உருவாக்குற மாதிரி அடிப்படையில் இதை கொண்டு வராங்க. இது ஏன் வந்து நீங்கள் தவறுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஒன்றிய அரசு, நம்முடைய பிரதமர் ஒரு பாரபட்சமான முறையில தான் மற்ற வழிபாட்டு தலங்களை எல்லாம் அவர் கையாளுறார். அதை பாரபட்சம் சொல்றீங்க. இதே தான் இங்க இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து நீங்க வந்து பாரபட்சம் நடந்துக்கிறீங்க. பாஜக இப்ப நீங்க கரெக்டா வந்துட்டீங்க, சொல்லிட்டீங்க. அவங்க யாரு அதை பாரபட்சம் சொல்றாங்கிறத நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதான் நாங்க சொல்றோம். இல்லை, இது கோயிலுக்கும் பார்ப்பனர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கோயில்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மனுநீதியை வைத்துக்கொண்டு பிரம்மனின் முகத்தில் பிறந்ததாக கதை சொல்லிக்கிட்டு எங்களுக்கு தான் வேதம் தெரியும், நாங்க தான் மனிதர்கள்லயே உயர்ந்த பிறவிகள்னு சொல்வதற்கு இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ உயர்ந்த பிறவின்னு சொல்லிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா நாங்கள் தாழ்ந்தவர்கள்னு சொல்றதுக்கு இவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இன்னைக்கு ஆண்டாள் கோயில்ல அதான் நடந்தது. ஒரு இளையராஜா, ஒரு இசை கடவுள்னு சொல்லக்கூடிய இளையராஜாவின் இசைக்கு அங்க இருக்கின்ற தெய்வம் மயங்கலாம். இவங்க திரும்ப திரும்ப காது புளிச்சு போற மாதிரி சொல்கின்ற அந்த மந்திரத்துக்கு என்ன சக்தி இருக்குன்னு சொல்றீங்க? சொல்லுங்க பாக்கலாம். கடவுளுக்கு தெரிந்தது அந்த ஒரு மொழி தானா? அப்படின்னா அது கடவுள் தானாங்கிறதா இப்ப ஒரே ஒரு கேள்வி. இப்ப நீங்க பேசுறது நான் புரிஞ்சுக்கிறேன். 4000 திவ்ய பிரபந்தம் முற்ற முழுக்க தமிழ் மொழியின் சந்தனமாக மணக்கக்கூடிய அந்த பிரபந்தங்களை பாடுகின்ற அந்த மாதம் இது. திருப்பாவைங்கிற அந்த பாசுரத்தை இளையராஜா மிகச்சிறப்பாக இசையமைத்து கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் முன்னெடுக்காம திரும்பவும் அங்க ஸ்வாஹா ஸ்வாஹான்னு சொல்லிட்டா அதுதான் இறைவனுக்கு பிடித்த மொழியா? ஒரு பக்கம் பிராமணர்கள் வைக்கக்கூடிய வாதம், அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க சொல்லிட்டீங்க வந்து இந்துக்களே கிடையாது, நீங்கள் ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ அதே மாதிரி பாஜக இங்கே தமிழ்நாடு பாஜக அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்கிற ஒரு அரசியல் கோரிக்கை வந்து நீங்கள் பாஜக இந்த மாதிரி வேற ஆளுன்னு ஒதுக்க முடியாதுல்ல. அவங்க வந்து ஜனநாயக அடிப்படையில் ஒரு பதிவான ஒரு கட்சி, சரிங்களா, தமிழ்நாடு சேர்ந்த ஒரு கட்சியாக இருக்காங்க. தேசிய கட்சி, உலகத்திலேயே மிக பணக்கார கட்சியாக இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் உறுப்பினர் வச்ச கட்சியும் அது இருக்காங்க. அப்போ அவங்க அப்படி சொல்லாதீங்க. 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும்னு சொன்னா 10 லட்சம் கூட சேர்க்கல. அதனால மிக அதிகமான, சரி அதை வெளிப்படையா சொல்லுங்களேன். யாருக்காவது ஐடி கார்டு இருக்கா? இல்ல, ஓகே, உறுப்பினர்களுக்கு ஐடி கார்டு இருக்கா பிஜேபியில? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. பாஜக ஐடி கார்டு இருக்கும். அதான் அந்த தாய் கட்சிக்கு ஐடி கார்டு இருக்கா? இல்ல. அப்புறம் அது என்ன ரகசிய அமைப்பா ஏதாவது? இல்ல, இப்ப ஐடி கார்டு இருக்கு இல்லங்க, செகண்ட் விஷயம் இல்ல. அதுதான் முக்கியம். அப்புறம் எப்படி நீங்க கிளைம் பண்ணலாம்? என் கேள்விக்குள்ள வாங்க. நீங்க அதை கிளைம் பண்ணவே முடியாது. நீங்க கேள்விக்குள்ள வர மாட்டேங்கறீங்களே. நீங்க மிக அதிக உறுப்பினர்கள் கொண்ட கட்சிங்கறத வித்ட்ரா பண்ணுங்க. நான் ஓகே, அது எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணுங்க. இப்போ நான் வந்து பிராமணர்களுக்கு ஒரு வாதம் இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம், எப்படி வந்து வகுப்பு போட்டு நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ அதை பற்றி அவங்களுக்கு ஒரு வாதம் இருக்க மாதிரி இப்போ நான் அதே விஷயத்தை குறிப்பிடுறேன். இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்க கோரிக்கை என்னன்னா, எப்படி வந்து நீங்கள் வந்து இந்து கோயிலை மட்டும் உங்கள் கண்ட்ரோல் எடுப்பீங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து இஸ்லாம் கோயில் எடுக்க மாட்டேங்கிறீங்க, மற்ற எந்த சமூகத்தில் இருக்க கோயிலும் எடுக்க மாட்டேன்னு ஒரு வாதம் வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன விளக்கம்? அவங்களுக்கு என்ன விளக்கம்னா, திரும்ப இந்த கேள்வியை கேட்குறாங்கல்ல இந்துக்கள்னு சொல்கிறவங்க, அவங்க இந்த பார்ப்பனர்களுக்கு அடிவரடிகளாக இருக்கிறார்கள்ங்கிறதே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லா சமூகத்திலையும் இப்போ ஒரு இஸ்லாம் சமூகத்தில் ஒரு மதகுரு இருக்காருன்னா அந்த மதகுருக்கும் அந்த மதகுரு சொல்லக்கூடிய அந்த கருத்தை ஏற்று அவங்களுக்கும் சில அடிவழியாக மாறவங்க இருப்பாங்க. பக்தியின் அடிப்படையில் வந்து அது வந்து ஒரு அடிவழியாக மாற இருக்கும். அதே மாதிரி இஸ்லாம் சமூகத்தில் சில சர்ச்சஸ்ல சில ஃபாதர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்க்குறோம். அது எல்லா சமூகத்திலும் இருக்கிறது தானே. அது மக்களுக்கு வந்து மதத்தின் மீது இருக்க நம்பிக்கை அதோட தன்மை அப்படி மாறுது. அது நீங்க வந்து ஒரு அதை ஒரு காரணமா சொல்லி நீங்க ஒரு சட்டத்தை போட. சரி, நீங்க சர்ச்சுக்குள்ள போய் பார்த்திருக்கீங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி உட்காருகின்ற இடம் அமைப்பு இருக்கும். அதே மாதிரிதான் இஸ்லாத்திலும். அதுல பக்கத்துல யார் ஒரு கோடீஸ்வரர் வந்தாலும் அதே இடத்துல கீழே முட்டிக்கால் போட்டுதான், முழங்கால் போட்டுதான் அவங்க வழிபாடு செய்யணும்,
நெத்தி தரையில படுற மாதிரி வழிபாடு செய்யணும். அதுல வேறுபாடே கிடையாது. ஆனா நம்முடைய இந்து கோயில்கள்ல, இந்த பார்ப்பனர்கள் ஆளுகின்ற இந்து கோயில்கள்ல நான் போனேன்னா எனக்கு திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க யாரும். அதே இது ஒரு கவர்னர் உள்ள போறாங்கன்னா அவங்களுக்கு பரிவட்டம் கட்டுறது என்ன, அவங்களுக்கு மலர் மாலை சூட்டுறது என்ன, கடவுளை விட அதிகமாக இவர்களுக்கு மரியாதை கிடைக்குமா இல்லையா? இந்த மாதிரி பாரபட்சங்கள் எங்கே இருக்கிறதோ அந்த பாரபட்சத்தை ஒழிப்பதுதான் ஒரு அரசாங்கத்தோட கடமை. அதைத்தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. பாரபட்சத்தை ஒழுங்க, அதாவது கோவிலுக்குள்ள இருக்கிற நடைமுறையில சிக்கல் இருக்கு, அதை சரி பண்ணுங்க, அதை மாற்று கருத்து இல்லை. ஆனா என்னன்னா, நீங்க அந்த கோவிலோட நிர்வாகத்தை நான் தான் எடுத்துப்பேன், அங்க வருமானத்தை எடுத்து நான் தான் ஆட்சி செய்வேன் அப்படின்ற ஒரு இடத்த எடுக்கிறீங்க. அதனாலதான் வந்து இப்ப பாஜக வகுப்போட விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. இல்ல இதை இப்படி பாருங்க, கோயில்களில் வருகின்ற அந்த வருமானத்தை வைத்து மன்னராட்சி காலத்திலிருந்தே பல மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்துவது என்பது இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. கோயில்னா நீங்க என்ன வித்தியாசமா நினைச்சுக்கிறீங்க. நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே கோயில் என்பது தலைவன் இருக்கக்கூடிய இடம், அரண்மனை, அதைத்தான் கோயில்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அரண்மனைக்குள்ள அந்த தலைவன் இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள யார் வேணா வரலாம், எந்த மக்கள் வேண்டுமானாலும் வரலாம் என்கின்ற ஒரு சமத்துவம் நிலவிய பூமி தான் கோயில்ங்கிறது. அந்த சமத்துவம் நிலவிய பூமியில் இந்த பார்ப்பனர்கள் உள்ளே வந்த பின்பு இல்ல நீ வரக்கூடாது, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி அந்த எளிய மக்களை, அந்த 3 வர்ணத்தாரை வெளியிலேயே நிக்க வச்சாங்கல்ல. இந்த மாதிரி கொடுமைகளிலிருந்து மீட்டெடுப்பதற்காகத்தான் நாம் கோயில்களை நம்முடைய கண்காணிப்புன்னு கூட சொல்ல மாட்டோம், மேலாண்மையில் வைத்திருக்கிறோம். அது மாதிரி கோயில் நிறைய வருமானம் வந்ததுனால கோயிலை நீங்க கைப்பற்றீங்களான்னு கேக்குறாங்க. இல்லை, அந்த கோயிலில் வருகின்ற அந்த உண்டியல் வருமானத்தை வைத்து மீண்டும் அந்த கோயிலுக்கான நலத்திட்டங்களை, அந்த பக்தர்களுக்கான நலத்திட்டங்களை தான் தமிழ்நாடு அரசு செஞ்சிட்டு இருக்கு. நீங்க எத்தனை கோயில் போய் பார்த்திருக்கீங்க? எல்லா கோயில்லையும் வருகின்ற பக்தர்களுக்கான நலத்திட்டங்கள் தான் அதிகமா செய்யப்பட்டு இருக்கு. எதனால் வந்து தமிழக அரசு வந்து கோவில்களை நீங்கள் வந்து மேலாண்மை பட்டதை உங்கள் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டீங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் கண்ட்ரோல் எடுத்து கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆயிடுச்சு. நான் நீதி கட்சியிலேருந்து சொல்கிறேன், 100 வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷத்தில் கோவில்களை எல்லா ஏற்றத்தாலும் சரி பண்ணிட்டீங்களா? நீங்கள் கேட்குற கணக்கில் ரொம்ப வீக்குன்னு எனக்கு இப்போ புரியுது. 20 நூற்றாண்டாக இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுகள், 20 நூற்றாண்டாக இவர்கள் பார்ப்பனர்கள் நம் மனசுக்குள்ளே திணிச்சு வச்ச அந்த பிரிவினைகள், இதையெல்லாம் போக்குறதுக்கு 1 நூற்றாண்டு போதுமாப்பா? 20 நூற்றாண்டு, ஒரு நூற்றாண்டுக்குள் நம்முடைய திராவிட சித்தாந்தங்கள், நம்முடைய தந்தை பெரியார், நீதி கட்சி, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் எல்லாம் சேர்ந்து செய்த அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இப்ப கோயில் நுழைவு அப்படிங்கிறதுக்கு வந்திருக்கோம். கருவறைக்குள் அர்ச்சகர்கள் வரலாம், கருவறைக்குள் பெண் ஓதுவார்கள் வரலாங்கிற அந்த அளவுக்கு போயிருக்கு. போராட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட டேட்ல இன்னைக்கு ஆரம்பிச்சு இந்த டேட்ல முடியுங்கிறது இல்லை. இந்த பூமியில் கடைசி மனிதன் இருக்கும் வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடரும்னு சே குவேரா சொல்லியிருக்கார். அந்த மாதிரிதான் எந்த போராட்டம் ஒன்றும் இல்லை. வல்லரசாக நாம் சொல்லுகின்ற அமெரிக்காவில் ஜார்ஜ் ஃப்ளாய்டுக்கு என்ன ஆச்சு? மிகப்பெரிய தேசம், வளர்ந்த தேசம், விஞ்ஞானத்தில் முன்னேறிய தேசம், நாசாலாம் இருக்கக்கூடிய அந்த தேசத்துல கூட ஒரு ஜார்ஜ் ஃப்ளாய்டை கழுத்தை நெரிச்சு கொண்டாங்களா இல்லையா? ஷூ காலால மிதிச்சு. அப்போ போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கணும். கடைசி மனிதன் இருக்கும் வரைக்கும் மனசுல வேற்றுமைகள் இருக்கும் மனிதர்களுக்கு. அதை போக்குவதற்கு போராட்டம் என்பது எப்போதும் எந்த காலத்திலும் முடிவடையாது. பெண்களுக்கான போராட்டம் யோசிச்சு பாருங்க. இப்ப பெண்களுக்கான கொடுமைகள் வேற வடிவம் எடுத்தாச்சு. ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த வடிவத்திலிருந்து மாறி போய் இப்போ வேற வடிவம் எடுத்த. அது மாதிரி போராட்டங்களுக்கான காரணிகள் மாறும். அதனால எந்த காலத்திலும் போராட்டங்கள் முற்றுப்புள்ளி வந்தாச்சு, ஏன் மாற்றம் வரலையா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கு. நம்முடைய தமிழர்கள் கொண்டாடுறாங்களே கோயிலுக்கு போய் 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 யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இழந்து போயிருந்தாங்க. இப்போ இவ்வளோ கொண்டாட்டங்கள் நடக்குது. நீங்க கொண்டாடுறாங்க, தமிழர்கள் கோயிலுக்கு போக ஆசைப்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தான் வந்து அவன் அவமானப்படக்கூடிய இளையராஜா பட நிகழ்வு நடக்குது. ஆனா அந்த அவமானம் தனக்கு ஒரு அவமானம் நடந்தா ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஒரே வருத்தம். அதைத்தான் நான் சொல்றேன், எல்லாரும் இனிமே உறக்க பேசி ஆகணும். சிதம்பரம் கோயில்ல ஒரு பெண்மணி அவங்கள உள்ள விட மாட்டேன்னு சொன்னப்போ அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி மக்களுடைய அட்டென்ஷனை ஈர்த்தாங்களா இல்லையா? அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செய்துட்டே இருக்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்களிடம் இதை சொல்ல வேண்டும். மக்கள் மன்றம் தான் இதுக்கான தீர்ப்பு கொடுக்க முடியும். எல்லா நேரமும் அரசு வந்து போராடணும்னு நினைச்சா அது தப்பு. அரசு போராட்டத்தை செய்து, அரசுன்னு கூட சொல்ல முடியாது. அப்போ இருந்த காங்கிரஸ்ல இருந்தார் தந்தை பெரியார், அரசுல இல்லையே. அவரே ஒரு மன்னரை எதிர்த்து, திருவிதாங்கூர் மன்னனை எதிர்த்து அந்த வைக்கம் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் அப்படின்னா
பொதுமக்கள் நினைச்சா இந்த மாதிரியான பார்ப்பனர்களின் கொட்டத்தை அடக்க முடியுங்கிறது நிச்சயம். அது இன்னைக்கு டேட்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த போராட்டத்தின் காரணிகள் வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அவர்களுடைய சூழ்ச்சிகளும் வடிவங்களும் மாறும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியும், ஒரு பார்ப்பனர் ஜிபே பண்ணிடுங்கம்மா இந்த யாகம் பண்றதுக்கு. முந்தியெல்லாம் தட்சணை கேட்டாங்க தட்டுல, அப்புறம் கையில கொடுக்க சொன்னாங்க. இப்ப ஜிபே பண்ணிடுங்க. வடிவம் மாறுதா இல்லையா? அதைத்தான் சொல்றேன். டெக்னாலஜி வர வர அவங்களோட வடிவங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தொடர்ந்து போராட்டம் செய்ய வேண்டியது நம்ம அத்தனை பேருடைய கடமை. ஆனால் தந்தை பெரியார் பெற்றுக் கொடுத்த அந்த கோயில் நுழைவு சுதந்திரத்தை இப்ப மக்கா அனுபவிச்சுட்டு, தனக்கு அவமானம் நேர்ந்தா கூட அதை உணர முடியாம சரி பரவாயில்ல போ அடுத்த கோயிலுக்கு போய்க்கலாம் நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதுவும் தவறு. எந்த இடத்தில் தவறு நடந்தாலும் தட்டி கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் இப்ப நாம தட்டி கேட்கிறோங்கிறது நமக்காக இல்லை, இனிமேல் வரப்போகிற நம்முடைய சந்ததியினருக்கும் இந்த அவமானம் நடக்கக்கூடாதுன்னா நிச்சயமாக இந்த திருக்கோயில்களில் நடக்கக்கூடிய இந்த பாரபட்சங்களை தட்டி கேட்க வேண்டியது தமிழர்களாகிய நம்ம அத்தனை பேருடைய கடமை, பொறுப்பு. நம்ம செஞ்சே ஆகணும். நீண்ட உரையாடல் மிக்க நன்றிம்மா. நன்றி.